ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். எஸ்பிஓவில் ஃபஸ்ட்டு உங்கள் பேஜ் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு போய் டேட் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட டாஸ்க் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டேஷ்போர்டில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எனக்கு இன்றைக்கி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற ஒர்க் இருக்குது. அதாவது 6/9/2024 அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய டேஷ்போர்டில் போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்றைக்கி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா டுடே டாஸ்க் போயிட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1 கோ டு கூகுள் க்ரோம் ஆர் எனி ப்ரௌசர் போகணும். அடுத்தது வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் போகலாம். அதாவது அமேசான் வெப்சைட் போகலாம். ஃபஸ்ட்டு அவங்க கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு பேஜில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த பேஜ் ஓப்பனில் இருக்கும். இன்னொரு டேப்பில் வந்து கூகுள் க்ரோம் இருக்கும். இதில் போயிட்டு நான் amazon.in அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டை டைப் பண்ணுறேன். அது அந்த வெப்சைட்குள்ளே போயிட்ட பிறகு இதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் என்ன பண்ணணும். இது வந்து டெமோ ஒர்க் தான், அதனால் எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த மல்டிபர்பஸ் டேபிள் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை டச் பண்ண உடனே உங்களுக்கு மேலே பாருங்கள், சர்ச் பார் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து அந்த ப்ராடக்டோடைய URL இருக்கும். அங்கே கீழே காப்பின்னு இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான், உங்களுக்கு அது முடிஞ்சு போச்சு. அடுத்த பேஜில் வந்து ரெண்டாவது பேஜுக்கு வந்துடுங்க. ரெண்டாவது பேஜ்லேருந்து ஃபஸ்ட் பேஜ் போயிட்டு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த அஃபிஷியல் வெப்சைட் போய் ஓப்பன் பண்ணிட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து கூகுள் க்ரோம் போயிட்டோம், அமேசான் போய் சர்ச் பண்ணிட்டோம். அடுத்தது அஃபிஷியல் வெப்சைட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி அதனுடைய URL-ம் 5th ஸ்டெப்பு காப்பி பண்ணிட்டோம். அப்புறம் சப்மிட் பிலோ டாஸ்க் ஃபார்ம் வித் காப்பீடு URL. நம்ம என்ன பண்ணுறோம், காப்பி பண்ண URL-ஐ ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், இங்கே தான் லாங் ப்ரெஸ் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான். ஓகேங்களா? அடுத்தது டைட்டில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம அமேசானில் தான் பண்ணோம், அதனால் அமேசான் அப்படின்னு டைட்டில் கொடுத்துக்கோங்க. சூஸ் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எடுத்தோம், வெப்சைட் கூகுள் க்ரோம் போயிட்டு வெப்சைட் பண்ணி ஓப்பன் பண்ணி பண்ணோம். ஓகேங்களா? அவ்வளோதான், இதை முடிஞ்சு போச்சு. இப்போது டைட்டில் அமேசான், வெப்சைட் மறக்காமல் கொடுத்துருங்க. நீங்கள் காப்பி பண்ண URL இதில் போட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம URL எல்லாம் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு CRF டோக்கன் மிஸ்மேட்ச்னு வந்துச்சு. லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி பண்ணியிருக்கேன். இப்போ சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோடனே டாஸ்க் கம்ப்ளீட்டட், பேமெண்ட் ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குது மெசேஜ். அது போய்ட்டு எங்கே செக் பண்ணணும் அப்படின்னா டேஷ்போர்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க் வேலெட்டில் 5 rupees ஆட் ஆகிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபாலோ பண்ணி எல்லோரும் பண்ணுங்கள். இதை அப்பப்போ டாஸ்க் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இதே ஃபார்மேட்டில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.